வணக்கம் நண்பா. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரெயின் ராட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பிரெயின் ராட் இந்த வார்த்தையை பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் இயர் கூட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால் த வேர்ட் ஆஃப் த இயர்னு சொல்லப்பட்ட வார்த்தை தான் பிரெயின் ராட். அதாவது மூளை அழுகல், மூளையின் சிந்தனை செயல்பாடு சிதைவடைதல்னு சொல்லலாம். இதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாஸ். அதாவது அர்த்தமே இல்லாமல், கண்டென்ட்டே இல்லாமல் பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் மீம்ஸையும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது பொழுதுபோக்கு அம்சமாக பலருக்கு தெரியுது. ஆனால் இதனால் என்ன ஆகுதுன்னா, மூளையோட செயல்பாடு சிதைவடையுது. அதாவது சிந்திக்கிற திறன் கம்மியாகுது. இதோட விளைவாக தான் மனச்சோர்வு, கவலை, பதட்டம் இது மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது. நம்ம மேக்ஸிமம் டிஜிட்டல் மீடியத்திலே இயங்கிட்டு இருக்கோம். அதாவது டிஜிட்டல் ஓவர்லோடிங் ஆகிட்டே இருக்குதுன்னா, நம்மளோட மூளையோட சிந்திக்கும் செயல்பாடு சிதைவடைஞ்சு பல பாதிப்புகளை மனுஷனுக்கு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து விலகி இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, நம்மளோட டெய்லி ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் இயற்கையோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் புத்தகங்கள் படிக்கலாம். அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுறத பெருமையாக நினைக்கிறத விட்டுட்டு, ஒரு விஷயத்த அதாவது ஒரு டைமில் ஒரு விஷயத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இதனால் நம்மளோட மனநிலையும் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையின் செயல்பாடும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பா இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.